நிறைய விஷயங்கள் திரைப்படத்தில் அவர் வந்து பொதுவான வாழ்க்கையில் அவர் வந்து எல்லாரையும் தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான ஆளா இருப்பாரு. எந்த ஒரு போராட்டம்னாலும் அவர் வந்து கேட்பாரு. இல்ல ஒரு நடிகை கூட சொல்லுவாங்க. பேட்டியில சொன்னாங்க. அதாவது அவுட்டோர் ஷூட்டிங்ல போகும்போது இந்த நடிகைகளுக்கு ஏதாவது அந்த பப்ளிக்ட்ட இருந்து ஏதாவது பிரச்சனை, அந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்ற மாதிரி நேரம் வந்தா அப்படியே விஜயகாந்த் எந்திரிச்சு போயிருவாராம். ஆமா. போயிட்டு வந்து அங்க இருந்துட்டு எத்தனை பேர் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. சோ அந்த நடிகைகளுக்கெல்லாம் அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தவர். உண்மை. அதாவது எப்படி ஒரு பக்கம் தான தர்மங்கத்துல சிறந்து ஆமா. வணங்குனாங்களோ, ஏகப்பட்டவருக்கு அறிவு உண்மை, கொடுத்தாங்களோ, உண்மை. அதே மாதிரி நடிகைகளுக்கு மிக பாதுகாப்பாக இருந்த நடிகர்னு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறமா அந்த திரைப்பட சங்கத்தை வந்து ஒரு பெரிய கட்டமைப்பா உருவாக்கி அதை ஒரு நஷ்டத்திலேருந்து மீட்டு கொண்டவர் விஜயகாந்த். சிங்கப்பூர்ல ஒரு கலை நிகழ்ச்சி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த வேட்டி கட்டிட்டே கடைசி வரைக்கும் இருந்திருப்பாரு. அங்க நிறைய ஸ்பான்சர்ஸ் பணம் கொடுக்காம இருந்தப்ப இறங்கி போய் கேட்டு வாங்கி பண்ணாராம். அவர் சொன்னதுக்காக எல்லாரும் அவரை விஜய் விஜய்னு கூப்பிடுவாங்க. அவர் வந்து திரையில பேசும்போது வந்து விஜயகாந்த் ரவி பாத்தீங்கன்னா அழகா கூப்பிடுவாரு. விஜிமா விஜிமா அப்படிம்பாரு. எல்லாமே இருக்கும். ரஜினில இருந்து எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்களாம். அவர் சொன்னாராம் வாங்க பஸ்ல ஏறுவோம்னா எல்லாரும் பஸ்ல ஏறி வந்துட்டாங்களாம். தனி கார் அதெல்லாம் கேட்கல. எல்லா ஹீரோஸும் ஆமா. ஏன்னா அவருடைய நட்பு வந்து அந்த அளவுக்கு திரைத்துறையில இருக்கு. ஆனா ஆரம்பத்துல இந்த நட்பு வந்து அவர் மேல எல்லாருக்கும் இருந்த மரியாதை அன்பு ரொம்ப அதிகம். அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ஒரு படமா எடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்து படத்துக்கு எடுத்து அதே டைரக்டர் பவித்ரன் அதே எம்ஜி பிக்சர் சார்பா எடுத்த படம் தான்